இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் 22ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு சனிக்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 15வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: உன்னில் மீதியாயிருப்பவர்கள் நன்மை அடைவார்கள், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்ருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக வருகிறது: உன்னில் மீதியாயிருப்பவர்கள் நன்மை அடைவார்கள் என்றும், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்கு சத்ருவுக்கு எதிர்ப்பட்டு நான் சகாயம் செய்வேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற நெருக்கங்கள், தீமைகள், இப்படிப்பட்ட காலகட்டத்திலே இந்த நாட்களிலே பாருங்கள், ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாட்களிலே அந்த நெருக்கத்தின் மத்தியிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தத்தோடு நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட காலங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலைகளே ஆண்டவர் இந்த நாட்களிலே அங்கே நம்முடைய சத்துருக்களுக்கு எதிர்ப்பட்டு நமக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த நாட்களில் நம்ம கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்திலே எந்த பகுதியிலும் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் சத்துருக்கள் பெருகிவிட்டார்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, எதிரிகள் இவ்வளவாய் இந்த நாட்களிலே பெருகி இருக்கிறார்கள். ஆனால் அந்த சூழ்நிலையிலே பாருங்கள், ஆனாலும் நாங்கள் சோர்ந்து போகாதபடி அவரை தேடிக்கொண்டிருக்கிற காலகட்டத்திலே அவர் இந்த நாட்களில் நம்முடைய சத்துருக்களுக்கு எதிர்ப்பட்டு நமக்கு சகாயம் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். சத்ருவின் சகல கிரியைகளையும் சகல அதிகாரங்களையும் சிலுவையிலே உறிந்து வெற்றி சிறந்தார் என்று கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13-14 இந்த நாட்களை வாசிக்கின்ற வருமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய கையெழுத்துக்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே உரிந்தாராம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு சத்ருவானவன் தன்னுடைய கட்டுக்கள் இந்த நாட்களை ஜனங்களை கட்டி வைத்துக்கிறார். எப்படி என்று பார்ப்போமா இருந்தால், நோய் என்ற கட்டுக்கள், அதாவது இந்த நாட்களிலே பாவத்து அடிமை என்ற கட்டுக்கள், இன்னும் இப்படியாக அநேக கட்டுக்கள் இந்த நாட்களில் கட்டி வைத்திருக்கிறார். இன்றைக்கு இளம் வாலிபர்கள், வாலிப ஜோதிகள் அல்லது இளம் குழந்தைகளை பாருங்கள், பிசாசுடைய கட்டுக்களினால் சித்த பிரமையாக இந்த நாட்களிலே திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நம்முடைய தேவன் இந்த நாட்களிலே எதிர்ப்பட்டு நம்முடைய சத்ருகளுக்கு இந்த நாட்களிலே எதிர்ப்பட்டு நமக்கு சகாயம் செய்வார். அப்படியானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்திலே அவரை நாடி அவரை தேடி இந்த நாட்களிலே வருகிற வேளையிலே தேவன் நம்முடைய எதிரிகளுக்கு எதிர்ப்பட்டு இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தையும் ஒரு விடுதலையும் சமாதானத்தையும் கட்டளையிடுவார் என்று இந்த வாக்குத்தத்தத்தினூடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு அருமையான அன்பு உள்ளங்களே, கடைசி காலமாக இருக்கிறபடினால் என் தேவனாகிய கர்த்தரை ஒரு விசை இந்த நாட்களை திரும்பி பாருங்கள். என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய பொன்னையோ அல்லது உங்களுடைய பொருளையோ அல்லது உங்களுடைய ஆசையோ இந்த நாட்களில் அவர் கேட்கவில்லை. அவர் கேட்கிறார், என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, உன்னுடைய இருதயத்தை என்னிடத்திலே கொடுத்து விடு. நான் உன்னுடைய இருதயத்திலே வந்து வாசம் செய்து உன்னுடைய சூழ்நிலைகள், உன்னுடைய சிறையிருப்புகள், உன்னுடைய எல்லா காரியத்தையும் நான் மாற்ற இந்த நாட்களில் நான் வல்லவராயிருக்கிறார். அது மட்டுமில்லை, இன்றைய நாளிலும் எந்த சத்ரு உன்னை இந்த நாட்களில் நெருக்கி கொண்டிருக்கிறதோ அந்த சத்ருடைய பிடியிலிருந்து நான் உனக்காக அந்த நாட்களில் எதிர்ப்பட்டு உனக்கு நான் சகாயம் செய்வேன், நீ சமாதானத்தோடு இருப்பாய் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த வேளையில் ஒரு விசை அவருடைய நாமத்தை நாங்கள் சொல்லி இந்த நாட்களிலே அவரை இந்த நாட்களில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோமா? இந்த காலை வேளையிலும் அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே அவர் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தையும் திருப்பத்தையும் இந்த நாட்களில் செய்ய வல்லவராக இருக்கிறார். அருமை பிள்ளைகளே, எனக்கேன் இந்த வேதனை, எனக்கேன் இந்த சோதனை, எனக்கேன் இந்த நெருக்கம், எனக்கேன் இந்த கவலை,
என்னுடைய குடும்பத்துக்கு ஏன் இப்படிப்பட்ட நிலை என்று அழுது கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஆண்டவர் அண்டையில் இந்த நாட்களில் நீ வருவாயாக இருந்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாரா.